ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து அம்ரெல்லா ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி காமிப்பேன், அதே பார்த்து நீங்கள் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் முதல்ல வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், அதுக்கப்புறம் லைனிங்கோட நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சுட்டு எல்லா சைடும் வந்து பின் பண்ணிக்க போகிறோம். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக், இந்த லைனிங் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நெக்கு மட்டும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த நெக் சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நெக்கோட எல்லா சைடும் வந்து நம்ம நாச் வந்து கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம இதை உல்ட்டாவாக திருப்பி எப்பவும் போல் நல்லா நீட்டாக வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு எல்லா சைடும் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம். இப்போ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம இந்த ஓரத்துலேயே வந்து லைனிங் மேலே அப்படியே ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறோம். இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டாட்டுக்கு அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக் பார்ட்டும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி சேம் நான் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன்ல அதே மாதிரி பேக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பீஸுமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு பீஸுமே வந்து நம்ம நல்ல பக்கம் பார்த்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து இப்போ அட்டாச் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஸ்லீவ் பார்ட்டு. நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட இந்த பாடி பார்ட்டோட சென்டர், ஸ்லீவோட சென்டர், இந்த ரெண்டு சென்டரையும் நம்ம வந்து ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாடி பார்ட்டோட ஆஃபும் ஸ்லீவோட ஆஃபும் வந்து
ஒன்றா வச்சு நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்மளோட பாடியோட ஆஃபு, ஸ்லீவோட ஆஃபு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஸ்லீவோட கீழே வந்து மடித்து தைக்கணும் இல்லையா, முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற சீம் அலவன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இந்த ஸ்லீவை வந்து நம்ம எப்படி வந்து நான் இப்போ சொன்னனோ உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த ஸ்லீவும் தைக்கணும். ஸ்லீவோட ஃபஸ்ட்டு ஆஃபு, பாடி பார்ட்டோட ஆஃபு, இந்த ரெண்டுத்தையும் வந்து இப்போ நம்ம முதல்ல வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த பார்ட்டு தைச்ச மாதிரி இன்னொரு பார்ட்டு, இந்த சைடு ஆஃப் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப் பார்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பாதி பாதியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக வந்து இந்த கர்வ் வர இடத்துலலாம் வந்து நல்லா இந்த கைடு தூக்கி ப்ராப்பராக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தைச்சிட்டோம் ஃபுல்லாக மேலே. இப்போ கீழே வந்து 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு வந்து மடித்து ஒரு தையல் வந்து போடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற சீம் அலவன்ஸ் அதை வந்து அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இதை ஒரே அடியாக மடிக்கிறதுனா கூட மடித்து தையுங்க, பட் இதுதான் வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த சைடு ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிட்டோம். இதே மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். கீழவும் வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட இன்னொரு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்லீவ் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட், அப்புறம் ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணாமல் கரெக்டாக உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணணும். சரியா? நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு ஜாயிண்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துட்டு சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 2 சைடும் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்து நம்ம திருப்புவோம். நான் ஒரு பக்கம் தைச்சது தான் காமிச்சேன், அதே மாதிரி தான் 2 பக்கமும் வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதை திருப்பணும் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்மளோட செகண்ட் பார்ட்டு வேஸ்ட் டு பாட்டம், அது வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓவர். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட நம்ம இந்த ஃப்ரில்லை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணலாம். இந்த ஃப்ரில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃப்ரில் வந்து மேலேயும் வந்து நம்ம பீக்கோ பண்ணணும், அப்படி மடித்து அதே மாதிரி கீழவும் வந்து பீக்கோ பண்ணணும். அதுக்கப்புறம் துண்டு துண்டாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நீளமாக வந்து ஃப்ரில் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரில் துண்டு துண்டாக இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு பெரிய நீளமாக வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரில்லோட மேல் சைடு கீழ் சைடு 2 பக்கமும் வந்து நான் பீக்கோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஸ்கர்ட்டோட நீளத்துக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ரில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட கீழவும் வந்து நம்ம பீக்கோ பண்ணணும், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃப்ரில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட
ஸ்கர்ட்டுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரில் வச்சு தைக்க போகிறோம். அடியில் வச்சு நம்ம தைப்போம்ல, அந்த மாதிரி தைக்கக்கூடாது. இப்படி ஸ்கர்ட்டுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக வந்து ஃப்ரில் வந்து நம்ம தைச்சிட்டு வரணும். இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து மேலே வந்து நான் வந்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரில்லாக வந்து பண்ணி அப்படியே வந்து குட்டி குட்டி ப்ளீட் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி மேலே தான் வந்து வச்சு தைக்கணும், அடியில் வச்சு தைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரில் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரில் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனாலே ஓகே தான். இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் வச்சாலே ஓகே தான். எதுனாலே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கர்ட்டும் ஃப்ரில்லும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கர்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த பார்ட்டை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம ஒரு ஸ்கர்ட்டை எப்படி தைப்போம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்மளோட இந்த லைனிங் பார்ட்டையும் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் இருக்குல்ல, இந்த சைடும் வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி வந்து நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட லைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் பார்ட்டை வந்து நம்மளோட மெயின் கிளாத் உள்ளே இன்சர்ட் பண்ணி நார்மலாக ஒரு ஸ்கர்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொண்டு வர போகிறோம். உள்ளே வந்து லைனிங் இருக்கும், மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை டாப் கூட வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்மளோட வேஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வேஸ்ட்டு மட்டும் தைச்சிட்டு வர போகிறோம். நம்மளோட வேஸ்ட் நம்ம ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ட்ரெஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.